ஹாய் கைஸ், இன்னைக்கு நிஞ்சா ப்ரோஸ் தமிழ் அப்படின்ற சேனலில் டீமன் ஸ்லேயர் கிமெட்சு நோ யாய்பா அப்படின்ற அனிமேவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் சீசன் 1 தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கதையோட ஹீரோ டான்ஜிரோ. எடுத்தோடனே டான்ஜிரோ அவனோட தங்கச்சி நெசுக்கோவை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஏதோ ஒரு டீமன்ஸால் நெசுக்கோ கடிக்கப்பட்டிருக்கா. ஆனால் அது அவனுக்கு தெரியாது. அவனே சொல்லிக்கிட்டு ஓடிட்டுருக்கான் தனக்கு தினத்தார்த்தமாக, நெசுக்கோ உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த ஷாட் எப்படி காட்டுறாங்கன்னா, டான்ஜிரோ ஒரு பேஸ்கெட்டில் சார்கோல் எடுத்துகிட்டு விற்க போகிறான். அப்போ அவங்க அம்மா டான்ஜிரோவை கூப்பிட்டு, டான்ஜிரோ இங்கே வா, உன் மூஞ்சியில் கொஞ்சம் கறி இருக்கும், நான் தொடச்சி விட்றேன்னு தொடச்சி விட்றாங்க. அப்போ டான்ஜிரோ கிட்ட சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப பனியாக இருக்குது டான்ஜிரோ, இப்போ நீ அதனால் போக வேணாம் அப்படின்றான். ஆனால் டான்ஜிரோ சொல்கிறான், இல்லைம்மா, நான் அப்பாவும் நமக்கு இல்லை, நான் இது பண்ணால் தான் நம்ம நைட்டுக்கு சாப்பிட முடியுன்றான். அப்புறமேல் அவன் பிரதர் சிஸ்டர், அதாவது ஹோனோகோ ஷிகேரோ அப்படின்னு 2 பேர், அவனை பிரதர் சிஸ்டர், இன்னும் நிறையா பேரும் இருக்காங்க, இனிமேல் பார்ப்போம். அவங்க சொல்கிறாங்க நானும் வருவேன்னு அப்படின்றாங்க. ஆனால் இல்லை, முடியாது, இப்போ நீங்கள் வர முடியாது, நான் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடுவேன் அப்படின்றாங்க. உடனே அவங்க குடும்பத்துக்கு புறப்படுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். எல்லாரும் அவங்களுக்கு வழிகாட்டி நடத்தி வைக்கிறாங்க. போகிற வழியில் அவனோட தங்கச்சி நெசுக்கோ அவனோட குட்டி தம்பியை தூக்கிட்டு இருக்கான். அப்போ சொல்கிறான், ஆனால் நல்ல வேளை நான் ரொக்கோட்டோவை தூங்க வச்சுட்டேன் நெசுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இல்லாட்டினா அவன் உங்களை விடவே மாட்டான் அப்படின்றான். அப்புறமேல் டான்ஜிரோ சொல்கிறான், சரி நெசுக்கோ, நான் போயிட்டு வரேன். அப்புறமேல் நெசுக்கோ சொல்கிறா, ரொக்கோட்டோ அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுறான்றான். அப்புறமேல் டான்ஜிரோ சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ வழியில் யோசிச்சுட்டு போகிறான், எப்போல்லாம் சந்தோஷம் போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்புறமேலு ஒரு டவுனுக்கு போயிடுறான். டவுனுக்கு போனோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாரும் டான்ஜிரோ கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. எல்லாருமே, என்ன டான்ஜிரோ, அங்கே ஒரு பாட்டி இந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன டான்ஜிரோ, நீ இப்போயே இவ்வளோ கடின உழைப்பாக இருக்குது, இவ்வளோ பனியிலே நடந்து வரியே அப்படின்றாங்க. அப்போ டான்ஜிரோ சொல்கிறான், ஆமாம் ஆண்டி, இப்போ இது பண்ணால் தானே எங்களுக்கு பிஸ்னஸ், உங்களுக்கு சார்கோல் வேணுமா அப்படின்னு கேட்குறான். அவங்களும் வாங்கிக்கிறாங்க வேணும். அப்போ தான் வெளியே ஒருத்தன் வரான், டான்ஜிரோ அப்படின்னு கத்திக்கிட்டே, என்னடா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு டான்ஜிரோ கேட்குறான். அப்போ அந்த ஓடி இந்த மாதிரி சொல்கிறான், ஒரு ஜார் நான் தான் ஜாரை உடச்சிட்டேன் அப்படின்னு அவங்க என் மேலே குற்றம் சுமத்துறாங்க அப்படின்றான். அப்போ தான் அவன் பார்க்குறான், என்ன ஜார் என்கிட்ட காட்டு அப்படின்றான். ஆனால் டான்ஜிரோவுக்கு ஸ்மெல்லிங் கேப்பபிலிட்டி அதிகம், அதே மாதிரி அவன் மண்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவன் உடனே அதை மோந்து பார்த்துட்டு சொல்கிறான், இல்லை இதை இவன் உடைக்கலை, ஏதோ ஒரு பூனை தட்டி விட்டு உடச்சிருக்கு அப்படின்றான். உடனே அப்போ ஓ அப்படியா அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கவர் சொல்லிடுறாரு. ஓகே சாரிப்பா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுடுறாங்க. அப்போ ஒரு பாட்டி டான்ஜிரோ இதை எனக்கு கொஞ்சம் தூக்க ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நைட் ஆகிடுது. டான்ஜிரோ வழியில் இந்த மாதிரி தனக்குள்ளே பேசிட்டே இருக்கான், ஐயோ நைட் டைம் ஆகிடுச்சு ரொம்ப, ஆனால் பரவாயில்ல, நம்ம இந்த எல்லா சார்கோலையும் விற்றுட்டோம் அப்படின்றான். அப்போ வழியில் ஒருத்தர் வீடு இருக்குது, அவர் பேர் தான் சபுரோ. அவர் சொல்கிறாரு, டான்ஜிரோ வேணாம், இப்போ இங்கே நடக்காதவா, உள்ளே வா எங்கள் வீட்டுக்குள்ளே, கொஞ்ச நேரம் எங்கள் நைட்டு ஃபுல்லாக எங்கே தங்கிட்டு காலையில் நீ போ, டீமன்ஸ் ஏன்னா எப்போ வேணாலும் உன்னை தாக்கும் அப்படின்றாரு. டான்ஜிரோ கிட்டேயும் மேற்கொண்டு சொல்கிறாரு, இப்போ நீ போகக்கூடாது, ஏன்னா டீமன்ஸ் ரொம்ப ஆபத்தானது, கடிச்சிச்சின்னா உனக்கே ஆபத்து அப்படின்றாரு. உடனே நைட்டு நேரத்தில் தான் வரும் அப்படின்றாரு. அப்புறம் உடனே டான்ஜிரோ உணவு சாப்பிட்டு நைட்டு தூங்க கிளம்புறான். ஓகே அப்படின்னு சரின்ட்டு. அப்போ அவன் ஒரு சூப்லாம் தராங்க, சூப்லாம் குடிச்சிக்கிறான். அப்போ கேட்குறான், மிஸ்டர் சபுரோ, இந்த டீமன்ஸ்லாம் யார், அவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ சபுரோ சொல்கிறாரு, டீமன்ஸ்லாம் ரொம்பவே ஆபத்தானது, அதுங்க நைட்டு நேரத்தில் மட்டும்தான் வரும், அதுங்களுக்கு ரத்தம் தான் ரொம்ப பவர் அப்படின்றாங்க. அப்போ இவங்கக்கிட்டலாம் யார் நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி அதுக்கு தான் டீமன் ஸ்லேயர் அப்படின்ற ஒரு ஸ்குவாட் இருக்குது, அவங்க தான் நம்ம ரொம்ப வருஷமாக காப்பாற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட டான்ஜிரோ உடனே நைட்டு நினைக்கிறான், இவர் ரொம்ப தனிமையிலேயே இருக்கார், அடுத்த வாட்டி வரும்போது
தன்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறான். அப்புறமேல் டாட்டா காட்டிட்டு போகிறான். அப்புறமேல் வழியில் பார்த்தா டான்ஜீரோக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான பிளட் ஸ்மெல் அடிக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அந்த ஒரு பையனுக்கு கூட ஜார் கூட சொன்னால, அதே மாதிரி இங்கே ஒரு பிளட் ஸ்மெல் அடிக்குது. அங்கே பார்த்தா அவனோட குடும்பமே ரத்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. அங்கே பார்த்தா உள்ளே போய் பார்க்குறான், அவனோட குடும்பம் ஃபுல்லாக ரொக்கூட்டோ, ஹனாக்கோ, அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னே டான்ஜீரோக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி மயக்கம் வர மாதிரி இருக்குது. அவன் அப்படியே ஆழ்ந்து அப்படியே பார்க்குறான். ஃபுல்லாக பார்த்தா அவன் தங்கச்சி எல்லாம் இறந்துருக்காங்க. அவன் மனசே அப்படியே உடஞ்சி போகுது. அப்போ எல்லாருமே ரத்தத்தில் அப்படியே மூழ்கி இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களா இறந்து போயிருக்காங்க. இது எப்படியா இருக்கும்னு நினைக்கிறான். அப்போ தான் பார்த்தா நெசுக்கோ அங்கே இருக்கா. நெசுக்கோ மட்டும் அவள் பாடி மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக இருக்குது. ஹீட்டாக இருந்தால் கண்டுபிடிச்சிட்டான். இவளுக்கு மட்டும் லைட்டாக உயிர் இருக்குது, இவளை எப்படியாவது காப்பாற்றி தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே டான்ஜீரோ அவளை முதுகில் ஏற்றி கொண்டு போயிட்டுருக்கான். வழியில் சொல்லிகிட்டே போகிறான், நெசுக்கோ எப்படி இதெல்லாம் ஆச்சு, என்னாச்சு? ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே காட்டியிருப்பாங்களே எபிசோடு 1, அதாவது ஃபஸ்ட்லேயே. அப்போ நெசுக்கோ வந்து திடீர்னு டீமன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறா. திடீர்னு அவனை கத்துறா, என்னாச்சு உனக்கு நெசுக்கோ, என்னாச்சு? அப்போ தான் அந்த பல்லெல்லாம் பார்த்தோன்னே தெரியுது டான்ஜீரோக்கு டீமன்ஸ், இதுதான் டீமன் போல், இது டீமனால் அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். மிஸ்டர் சபூரோ கூட இப்போ சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ அவள் தெரியாமல் தள்ளி விட்டுறா. அப்போ மலை கீழேருந்து டான்ஜீரோ கீழே விழுகுறான். கீழே விழுந்து பார்க்குறான், எங்கே நெசுக்கோன்னு. அங்கே போய் நிற்கிறா. நெசுக்கோ, ஏன் இப்படி பண்ணுற? டீமனை மட்டும் நீ ஆயிடாத, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுறேன், நான் உன் அண்ணன் தான், நீ என் தங்கச்சி, வேணாம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி அழுகுறான். அப்போ அந்த நெசுக்கோ வந்து அவளை தாக்குறா. அவள் பாடியும் ரொம்ப வெயிட் அண்ட் ஹைட்டாக ஆகுது. அப்போ வந்து அவனை டான்ஜீரோவால் அதை கட்டுப்படுத்த முடியல. அவனை கட்டுப்படுத்தவும் முடியல, தாக்கவும் முடியல. அப்போ வந்து ஒரு கோடாலியை வச்சு வாயில் வச்சு அடிச்சுக்கிட்டே அப்படி பல்ல கடித்தா, டீமன்ஸ் பல்லால் கடித்தா அது பாய்சன் ஆயிரும். உடனே சொல்கிறான், இந்த மாதிரி பண்ணாத நெசுக்கோ அப்படின்னு. நெசுக்கோவுக்கும் கண்ணிலேருந்து தண்ணீர் வருது. அப்போ தான் டீமன் ஸ்லேயர் ஸ்குவாடோட அஷிரா அப்படின்ற கியோடோமியோக்கோ என்ட்ரி தராரு. உடனே நெசுக்கோ அதை பார்க்குறா. டீமன்ஸை அடிக்கிற கியோடோமியோக்கோ வந்தார். அப்போ வந்து நெசுக்கோவை அடிக்க வராரு. ஆனால் டான்ஜீரோ அதை எப்படியா தடுத்து நிறுக்கிறான். ஆனால் டான்ஜீரோவோட அப்படி மேலே அந்த ஹெட்டுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் பண்ணிடுறாரு. அப்போ வந்து நெசுக்கோவை பிடிச்சிக்கிட்டு, என்ன அந்த டீமனோட பண்ணுற, இதெல்லாம் என்னது, இவளை எப்படியா நான் கொல்லணும் அப்படின்றாரு. உடனே டான்ஜீரோ சொல்கிறான், இல்லை இவள் என் தங்கச்சி, இவளை எதுவும் பண்ணிடாதீங்க, இவள் தான் என் குடும்பத்திலே ஒரே ஒருத்தி மிச்சம் இருக்கா, இவளை விட்டால் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். நான் அவங்க காலில் கூட விழுவுறேன், இவளை எதுவும் பண்ணிடாதீங்க தயவுசெய்து, இவள் மற்ற டீமன் மாதிரி இல்லை, யாரையும் கொல்லலாம் மாட்டா, இது வரைக்கும் யாரையும் கொன்னதும் இல்லைன்ற. உடனே கியோடோமியோக்கோ சொல்கிறார், இந்த மாதிரி கோலை மாதிரி உட்காராத, முடிஞ்சால் சண்டை போட்டு இவளை வேணால் காப்பாற்றிக்கோ, உன் உயிர் ஆனால் போயிடும் அப்படின்றாரு. உடனே கியோடோமியோக்கோ பார்த்து டான்ஜீரோ சொல்கிறான், இனிமேல் இந்த மாதிரி பேசினா தான் வேலைக்கு ஆகான்னு சொல்லி மண்டையிலே இடிக்க வரான். அவர் ஸ்வாடை வச்சு டொப்புன்னு போடுறாரு. இதை பார்த்தோன்னே டான்ஜீரோ வந்து தூரமாக போய் விழுந்தோன்னா எந்திரிச்சு பார்க்குறான். அப்போ வந்து நெசுக்கோவை அவர் பிடிச்சி வச்சுட்டு கொல்ல போகிறாரு. அப்போ வந்து நெசுக்கோ அவன் அண்ணன் டான்ஜீரோ கீழே விழுந்திருக்கிறத பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ வந்து திடீர்னு அந்த பாசம் அவளுக்கு வந்துடுது. திடீர்னு அவங்க கியோடோமியோக்கோ கிட்டேருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அவள் எட்டி உதவுடுறா. அப்போ விட்டோடனே கியோடோமியோக்கோ போய் உளுந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சோடனே கியோடோமியோக்கோ பார்க்குறாரு, இது என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த டீமன், மற்ற டீமன்ஸோடு இது போய் ஒரு மனுஷனை காப்பாது, அதே மற்ற டீமன்ஸ்னால் எல்லாத்தையும் கொல்லுமே அப்படின்னு பார்க்குறாரு. அதே மாதிரி நிறையா பேர்த்த அஃபெக்டும் பண்ண மாட்டேங்கிறா, அதே சில டீமன்ஸாக இருந்தால் எல்லாத்தையும் கொன்று குமிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து டான்ஜீரோ பார்க்குறான் இந்த மாதிரி டான்ஜீரோ விழுந்து கிடக்க நெசுக்கோ போய் தடவி கொடுக்குறான். அப்போ போய் பார்த்தா கியோடோமியோக்கோ நினைக்கிறாரு, இந்த மாதிரி இது ரொம்ப வித்தியாசமான டீமனாக இருக்குது, இது ஆனால் பாவம் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறார். உடனே மண்டையில் போட்டு நெசுக்கோவை அடித்து மயக்கம் போட வச்சிடுறாரு. அவருக்கும் புரிஞ்சிருச்சு நெசுக்கோ யாரையும் தாக்க மாட்டா அப்படின்னு நினச்சிடுறாரு. அப்போ நெசுக்கோ அட்டாக் பண்ண வரா. ஸ்வாடை எடுத்து மண்டையை போட்டு மயக்கம் போட வைக்கிறாரு.
உடனே டான்ஜீரோ அதை பார்க்குறான். நெசுக்கோ நெசுக்கோ அப்படின்னு கத்துறான். நெசுக்கோ வந்து மயக்கம் போட்டிருக்கா. அப்போ வந்து கியோட்டோமிக்கோ சொல்லுவார், டான்ஜீரோ இது உன் தங்கச்சி நெசுக்கோவா, இவர் ரொம்ப மற்ற டீமன் மாதிரி இல்லை, அதனால தான் இவளை விட்டு வைக்கிறேன், அதே மற்ற டீமனாக இருந்தால் மனுஷங்களை தாக்கும் அப்படின்றவர். உடனே சொல்லுவார், இந்த கியோட்டோமியோக்கோ சொல்கிறாரு, இது மற்ற டீமன் மாதிரி இல்லை, அதனால் நான் இவனை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மவுண்ட் சாகிரிக்கு போ, அங்கே சக்கோஞ்சி உருக்கோடாக்கின்னு இருப்பார், அவரை பார்த்துட்டு இதெல்லாம் எல்லா பிரச்சனைக்கும் சரியாகும் அப்படின்ற. உடனே டான்ஜீரோ அவனை செத்து போன குடும்பத்தினரெல்லாம் புதைச்சி வச்சுட்டு கரெக்டாக வழிபாடு பண்ணிவிட்டு கிளம்புறான். இதோட இந்த ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.